வணக்க மக்களை, சட்டமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் என்று வெளியாகி இருக்கிறதா? ஜெயலலிதாவாக மாறிய எடப்பாடியா? மாஜிகளுக்கு நோயின்றியாம் மகனை களமிறக்கும் இபிஎஸ் அவர்கள். சீனியர் தலைவர்களை அலர்விடும் அந்த ரகசிய ரிப்போர்ட் என்ன? வாங்க வீடியோவை முனைவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு முக்கியமான தேர்தலாக தமிழகத்தில் பார்க்கக்கூடிய சூழல் தான் தமிழகத்தில் இப்பொழுது உருவாகி கொண்டே இருக்கிறதா. அந்த வகையில் தான் ஆளும் கட்சியான திமுகவோ மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது. எதிர்க்கட்சித் தலைவரும் எடப்பாடியாரும் தனது கூட்டணியை வலுப்படுத்தி எப்படியாவது இந்த முறை கண்டிப்பாக ஆட்சியை பிடித்துவிடும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறாராம். அந்த வகையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து வரும் இந்த அதிரடி முடிவுகள் என்பால் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை போன்றே கட்சியின் முழு அதிகாரத்தையும் தன்வசப்படுத்தியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது வேட்பாளர் தேர்தலில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார். அதாவது சொல்லப்போனால் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரைக்கும் பட்டியலை அப்படியே ஏற்க மறுத்து தனது நேரடி கண்காணிப்பால் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளில் அவர் ஈடுபட்டதாக கூறப்படுகிறதா. அதாவது வேட்பாளர் தேர்வு என்பது கண்டிப்பாக நம்பகத்தன்மை உறுதி செய்ய எடப்பாடி பழனிசாமியோ தனது மகனின் தலைமையில் ஒரு ரகசிய குழுவை அமைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கிறதா. இக்குழுவின் மூலம் கண்டிப்பாக ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரிகளெல்லாம் மற்றும் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறதா. இவர்களெல்லாம் கண்டிப்பாக மாநிலம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளும் தொகுதி வாரியாக தங்களுடைய ரகசிய ஆய்வை மேற்கொண்டு மக்களின் ஆதரவு யாருக்கு உள்ளதோ அவர்களுக்கு தான் கண்டிப்பாக யாருக்கு நற்பெயர் இருக்கிறது என்பதை குறித்து ஒரு விரிவான அறிக்கை தலைமையிடம் அளித்து வருகிறார்களாம். இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் கண்டிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு எல்லாம் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று எடப்பாடி தரப்பிலே தகவல் வெளியாகி இருக்கிறதா. இந்நிலையில்தான் இந்த முறை கண்டிப்பாக அதிமுக சுமார் 80% வரை புதுமுகங்களை வேட்பாளராக களமிறக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறதா. அதாவது பணவளத்தை மட்டுமே நம்பாமல் மக்கள் மத்தியில் யாருக்கு செல்வாக்கு, இளைஞர்கள், பட்டதாரிகள் மற்றும் சமூகத்தில் மதிப்புகளுக்கு கண்டிப்பாக இம்முறை அந்தந்த தொகுதிகள் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது மாவட்ட செயலாளர்கள் தங்கள் சொந்த தொகுதியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிற தொகுதிகளின் வேட்பாளர்கள் தேர்வில் தலையிடக்கூடாது என்றும் கட்சி தலைமை கண்டிப்புடன் உத்தரவிட்டதாக எடப்பாடி அவர்கள் புது உத்தரவை எல்லாம் பிறப்பித்துள்ளாராம். இந்த நிலையில்தான் அதாவது ஒருபுறம் கட்சியின் புதிய ஒழுக்கத்தை ஏற்படுத்தினாலும் தங்களது வாரிசுகளுக்கு சீட் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த மூத்த தலைவர்கள் ஒரு பெரும் ஏமாற்றம் மட்டுமே தந்திருக்கிறதா. இத்தகைய அதிரடி மாற்றங்கள் என்பது கண்டிப்பாக 2026 தேர்தலில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யுமா அல்லது உட்கட்சி பூசலுக்கு வழிவகுக்குமா என்பதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.